என்ன விளாக் பார்க்க போறோம்னா ஒரு கேஷுவலான விளாக் ஒன்று பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டில் இன்னைக்கு பாருங்க நல்ல நாள் இருக்குமா, வேலைகள் நிறைய இருக்கிற நேரத்துல இந்த பைப்பு நம்மளுக்கு சரி பண்ணிடுச்சு. இதா இருக்கு பாருங்க, கிச்சன் பைப்பு உங்களுக்கு சரி செஞ்சிருச்சு. நம்ம வேலையில கரெக்டா பார்க்க விடாம இது கண்ணு விழுந்துச்சா என்னன்னு தெரியல. நம்ம கரெக்டா எல்லா வேலையும் கரெக்டா பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி கண்ணு விழுந்துச்சா என்னன்னு தெரியல. அப்படி ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தா உறவுகள் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க. கொஞ்சம் நானா எடுக்கேன், கொஞ்சம் ஷேக் ஆகும். அப்பா வெளியில போயிருக்காங்க, சுட்டி மகளும் தூங்கிட்டு இருக்கா, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா சண்டே நாக்கில். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நானா எடுக்கிறேன். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்ட். அதாவது நிறைய எடுத்திருக்கேன், ஆனா கொஞ்சம் லாங்கா எடுக்கிறது இதுதான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட். இது என்ன ஆச்சுன்னா, பைப்ல தண்ணி வரமாட்டேங்குது. இதுல வந்து மேல இருந்து இந்த வர்ற இடத்துல வந்து ஏதோ உப்பு அடைக்குமா, அது மாதிரி அடைச்சிருச்சு. அது பிளம்பர் வந்தாங்க, பிளம்பர் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி அதை ஏதோ கட் பண்ணி தான் போடணும் அப்படின்ட்டு அந்த பொருட்கள், அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கடைக்கு போய் வாங்க போயிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சண்டே, மதியத்துக்கு மேலே லீவ் போட்டுருவாங்க, கடையை வந்து பூட்டிடுவாங்க. அதுக்காண்டி போய் நல்லா வாங்கிட்டு வந்துடுறேன்க்கா அப்படின்ட்டு பிளம்பர் வெளியில போயிருக்காங்க. நான் அதுக்கு முன்னக்கூட்டி காலையிலேயே இன்னைக்கு பூஜை முடிஞ்ச உடனேயுமே காலையில டிஃபன் முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டேன்னு பாருங்க, எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். விளக்கு, எல்லா ஐட்டம், பூஜை ஐட்டம் எல்லாம், அதுக்கப்புறம் பொங்கல் விடுறதுக்கு பானை, அதுங்களோட கரண்டி எல்லாம் ரெடி பண்ணி விளக்குறதுக்காண்டி எடுத்து வச்சுட்டேன். இந்த லெமன் கூட கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்க, லெமன் கூட கட் பண்ணி வச்சுட்டேன். தண்ணி வரல, சரி ரைட்டு அப்படின்ட்டு எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சாச்சு. இப்போ அண்ணன் வந்து பார்க்க போறாங்க, பிளம்பர் அண்ணன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு மட்டும் வடிச்சு வச்சிருக்கேன், குழம்பு இனிமேதான் வைக்கணும். புடலங்காய் நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்க, புடலங்காய் நறுக்கி வச்சிருக்கேன், அதை பொரிக்கணும். புளிக்குழம்பு வச்சு புடலங்காய் பொரிக்கிறதா ஒரு ஐடியாவில் இருந்தேன். இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, அந்த அண்ணன் வேலையை முடிச்சுட்டு போட்டோம், அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்த்துக்கணுங்க. இந்த பக்கம் இட்லிக்கு மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், மாவு கிரைண்டர் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இதை முடிச்சுட்டு பிளம்பர் அண்ணன் வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நாம் சமையலை முடிச்சுட்டு மதியம் லஞ்சை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஏன்னா காலையிலே சீக்கிரம் எந்திரிக்கணும், தூங்குறதுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போக வேண்டியது. நான் பொங்கல் ஜாமான் ஏற்கனவே வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, அது இன்னும் கொஞ்சம் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் ஈவினிங் கடைக்கு போயிட்டு நான் பொங்கலுக்கு உண்டானது என்னென்னு வாங்கிட்டு, நேற்று ஒரு பொருள் நம்ம ஆர்டர் போட்டோமா, அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம், கடையில் சொல்லி வச்சுட்டு வந்திருக்கோம். அந்த பொருளை இன்னைக்கு போய் வாங்க போகிறோம். சரியா? அது எங்கள் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். உடைய சில விஷயங்கள் நான் சொல்லுவேன், அது வந்து நீங்கள் கடைசி வரையும் பார்த்தா தான் புரியும். நம்ம வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம இது முடிச்சுட்டு இனிமேல் லஞ்சு முடிச்சுட்டு நம்ம லஞ்சில் முடிஞ்சால் லஞ்சில் பார்ப்போம், இல்லைன்னா ஈவினிங் கடைக்கு போகும்போது நாம் பார்ப்போம். சரியா? என்னென்ன பொருள் வாங்குறோம், என்ன பர்ச்சேசிங் பண்ணுறோம், என்ன அந்த பொருள் என்ன பொருள் வாங்குறோம், நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்தது என்னது, நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து தொடர்ந்து பார்ப்போம். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. எல்லாரும் கவர்மெண்ட்ல ரேஷன்ல பொங்கல் ஜாமான் வாங்கிட்டீங்களா? நாங்களும் வாங்கிட்டோம். அப்பாவும் வாங்கிட்டு விட்டாங்க, முந்தா நாள் ஃப்ரைடே வாங்கிட்டு விட்டாங்க. நீங்க எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கினவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நல்லா இருக்கு, பொருள் நல்லா இருக்கு. ஜீனி, அப்புறம் வந்து கரும்பு, பச்சரிசி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. சரி ரைட்டு, அடுத்தால பார்ப்போமா? வணக்கம் உறவுகளே, தைப்பொங்கல் வந்துருச்சு. பொங்கலுக்கு மஞ்சள் குலை, இந்த உள்ள பனங்கிழங்கு, இந்த காவியா ஐஸ், இந்த பனங்கிழங்கு வாங்கியாச்சு. ரைட்டு, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அப்பா கடை போயிட்டாங்க, எனக்கு போக நேரம். கரும்பு நேரத்தே வாங்கியாச்சு. ஆமா, பொங்கல் எல்லாரும் எங்களோட பொங்கல் சாப்பிட வாங்க. பொங்கல் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, நாளைக்கு. ஆமா, இன்னும் கொஞ்சம் என்ன பாக்கி இருக்கு. ஆனா இன்னைக்கு இதை முடிச்சு கொடுவோம், நாளைக்கு தனி வீடியோ வேற எடுப்போம், வேற வீடியோ போடுவோம். இப்போ நைட் சாப்பிட்டுட்டு
பேசாம ரெஸ்ட் எடுப்போம். ஆமா, நீ வேலை அதிகமான வேலை. இன்னைக்கு சரி வேலை. ஃபுல்லா கழுவி அந்த வேலையை நான் சொல்றேன். அந்த வேலை காரணத்தை நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? இந்த வர இதை எடுத்து வச்சுட்டு வா. என்ன காரணம்னு சொல்ல போறேன்னா, காலைல நான் ஏற்கனவே நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து பிளம்பிங் வேலை வீட்டுல நடந்ததுங்க. உட்காருங்க. ஹீரோ என்ட்ரியா உறவுகளே. உட்காந்துட்டாங்க. நான் மாட்டிக்கிட்டேன். அப்பா இப்ப வெளியில போனாங்களா, பிளம்பிங் வேலை பார்த்தாரு. பார்த்தவர் என்ன பண்ணாரு, வீட்டுக்குள்ள இந்த வாஷிங் மிஷின் தண்ணி தான் சரியா வரலன்னு சொல்லிட்டு அதைத்தான் பார்த்தாரு. சரி பக்கத்துல இந்த ஏதோ கெமிக்கல் ஊத்துவாங்களாம், அதை ஊத்தி எல்லாத்தையும் கிளீன் பண்ணாரு. இதை கேட்வால் போய் திறக்க போனவரு இந்த பைப்பை க்ளோஸ் பண்ணாம போய் மேல போய் திறந்து விட்டாரு. அந்த அண்ணன் வந்து ஆயில் கெமிக்கல், சரி கெமிக்கல். அது வந்து உப்புலாம் அடைச்சிருக்கோம், அதையே அடிச்சு கொண்டு போகுதுன்னா அப்ப கீழே தரை எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. எடுத்து விட்டாரு. தண்ணி ஊற மட்ட 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 மட்டன்னு வீடு ஃபுல்லா வந்துச்சு. எனக்கு தள்ள முடியல. இவ்வளவு பெரிய வீட்டுல அதுவும் தண்ணி போக இடம்ல. இந்த தள்ளா அங்க போய் நிக்கி, அங்க போய் தள்ளா இங்க நிக்கி. ஆனா இப்ப கிளீனா ஆச்சு, சூப்பரா. ஒரு முச்சுக்கு தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு துடைக்க வந்தவங்க வந்து வீடு வச்சுட்டு போயிட்டாங்க. வீடு தொடச்சிட்டு போனதுக்கு அப்புறமா இந்த பிசு பிசுக்கு போல அது 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 வந்து அப்படியே ஊர் எடுக்க ஆரம்பிச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மூக்குக்குள்ள ஊர் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது நானு அப்பாவி அப்பா பிள்ளைய 2 பேரும் 4 பேரும் சேர்ந்து நம்ம லிக்விட் போட்டு, சோப் லிக்விட் போட்டு தேய்னு தேய்ச்சி ஃபுல்லா தரையை பாருங்க. இப்ப எவ்வளவு பியூர் ஒயிட்டா இருக்கு. அவரு மேல பிளம்பர் மேல தப்பு இல்ல, அவரு ஏதோ யாவத்துல அப்படி கிடையாது. அவர் வந்து இதை ஓப்பனா வீட்டுக்குள்ள வச்சிருக்காருன்னா அதை போய் அடைக்க திறக்க போகையில சொல்லணும். சொல்லாம போயிட்டார். அப்புறம் ஒரு வழியா சமாளிச்சு அவரும் பாவம் எல்லாம் என் கூட சேர்ந்து அவரும் பாவம் எல்லாம் இது பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் என்ன செய்வாரு பாவம். இன்னைக்கு வேலை அவ்வளவு வேலை. ஒரு வேலைக்கு 3 வேலை ஆயிடுச்சு. 3 வேலையும் ஆயிடுச்சு சொல்லுவாங்களே, ஒரு வேலைக்கு 2 வேலை இருந்தா அப்ப 3 வேலை ஆயிடுச்சு. அதனால எனக்கு கடைக்கு இன்னைக்கு போக முடியல. நீங்க மட்டும் போங்க. என்ன விளக்கெல்லாம் விளக்கிருக்கேன்னா எல்லாம் இன்னைக்கு வந்து கிளீனா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நாளைக்கு இந்த சில பாக்கி இருக்கிற பொருட்கள் மட்டும் நாளைக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோலெல்லாம் போடுவோம். அந்த விழாக்கெல்லாம் வரும். பொங்கல் வருவோம். டூர் போற உறவுகளே, பொங்கல் டூர் போறோம் 4 நாள். அது வந்து நீங்க வீடியோல பாருங்க. இது கூட வாங்க. அதே போல சில பேர் வந்து மறுபடியும் லைவ் போட சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா நாங்க லைவ் வருவோம். லைவ் வந்து நாங்க வந்து அந்த டூர் போன இடத்துல இருந்து அங்க வந்து டவர் கிடைக்கலையா தெரியல. எப்படி இருக்கு என்னன்னு ஒண்ணும் நாங்க வந்து கணிக்க முடியாது. ஆனா நெக்ஸ்ட் சண்டே கண்டிப்பா போடுவோம். சரியா? அதே டைம் தான் நெக்ஸ்ட் சண்டே. நெக்ஸ்ட் சண்டேனா எத்தனாம் தேதி வரும்? 19ஆம் தேதி, ஜனவரி 19ஆம் தேதி அதே ஞாயிற்றுக்கிழமை அதே சாயந்தரம் 6 to 7 லைவ் நம்ம போடுவோம். நீங்க வாங்க, கண்டிப்பா வாங்க. எல்லாரும் அதே மாதிரி ஆதரவு கொடுங்க. இந்த ஒரு வாரம் லீவ்ல ஸ்டூடெண்ட்ஸ் டே, இந்த நாள் என்ன டேட்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாள்ல ஸ்கூல் திறப்பாங்க ஞாபகம். அதனால ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அனுபவம் பாருங்க. இப்ப வந்து நைட் என்னன்னா, நான் காலையில மாவாட்டினேன்னா அதை இட்லி ஊத்திட்டேன். வேற எதுவும் வந்து செய்ய முடியல. இங்க தன்னால் கை காலெல்லாம் வலிக்கு அங்க அப்பாவும் மொழி கொஞ்சம் வச்சுருக்காங்க. சரியா? இப்ப வந்து அதனால கடையில ஏதாவது கிரேவி வாங்கிட்டு சொல்லிட்டேன். கிரேவினா வெஜ் தான், நான்வெஜ் கிடையாது. காளான் கிரேவி வாங்கி பிள்ளைய வந்து சாப்பிடலாம் ஆசைப்படுறாங்க. சரி வாங்கிட்டு வாங்கன்ட்டு இப்ப நைட் சாப்பாடு சாப்பிட்டு தூங்க போறோம். நாளைக்கு ரொட்டீன் வேலையை பார்ப்போம். நாளைக்கும் உள்ள வீடியோ இருக்கு, தவறாம பாருங்க. நீ சண்டே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சரியா? இப்ப சாப்பிட்டுட்டு தூங்குவோம். உறவுகள் அனைவரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் உறவுகள் அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் ஹேப்பி பொங்கல் வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொருடைய வீட்டுகளையும் பொங்கல் மாதிரி அதாவது பொங்கல் மாதிரி பொங்குற மாதிரி உங்களுடைய சந்தோஷமும் உங்களுடைய ஆரோக்கியமும் பொங்கி நிறைஞ்சு நல்ல இனிப்பான வாழ்க்கையோட நல்ல எல்லா தெய்வங்களையும் வென்றோம். சரியா? இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோல சந்திப்போம். கண்டிப்பா சீக்கிரம் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் ஃபேமிலி சப்ஸ்கிரைப். ஓகே, கரெக்ட். உங்களுடைய ஆதரவு என்னைக்கு எங்களுக்கு இருக்கணும். ஓகே, பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.